வெல்கம் டு மார்க்கெட் டைம். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சில ரிவர்சல் பாயிண்ட், ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டுக்கும் சரி, அதே மாதிரி அந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இண்டெக்ஸ், ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ரிவர்சல் எந்த இடம் நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இந்த இடத்துல எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி, நாளைக்கு மார்க்கெட், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னே நமக்கு வந்து எந்தெந்த இடங்களில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி ரிவர்சல் ஆகும், இண்டெக்ஸ் எப்படி நமக்கு ரிவர்சல் ஆகக்கூடிய இடமோ அதே மாதிரி ப்ரீமியம் கால் ஆர் புட்டு இந்த ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகும். ஸோ அது எந்த மாதிரி இடங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன கால்குலேஷன், அதாவது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பேஸ்ட் கால்குலேஷனோட நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் என்ன வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். நான் சொல்கிறதையோ இல்லைனா இன்னொருத்தர் சொல்கிறதையோ நீங்கள் வந்து கேட்டு அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறத விட நீங்கள் என்ன லைவாக வந்து மார்க்கெட்டில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கிடுதோமோ அதுக்கு ஒரு குறளை உண்டு. ஸோ கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. ஓகேவா? முதல்ல அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் அப்ளை ஆகுது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரேடு எடுக்கலாம். அந்த ட்ரேட் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து லாபம் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கி அப்படிங்கும்போது எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் எக்ஸிட் ஆகலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் மேலே போகும், நம்ம வந்து இன்னும் நம்ம ப்ராஃபிட்டை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஸோ எந்த ஒரு இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டாலும் அந்த இடம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா கண்ணில் கண்ட ப்ராஃபிட் விட வேண்டாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து எதுக்காக இந்த குறள் சொன்னது அப்படின்னா, நிறைய நண்பர்கள் நம்ம வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க, கற்றுட்டு மார்க்கெட்டில் அதை லைவாக அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அது எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்கன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த புரிதலை அப்படியே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து நம்ம வந்து எடுத்திருக்க இடம் வந்து சரியான இடமா சரியான இடம் இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன், அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த லெவல் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆப்ஷனுடைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஆப்ஷன் முழுக்க முழுக்க ரைட்டருடைய இதை பண்ணி தான் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுருப்பீங்க. ஸோ ஆப்ஷன் மேக்ஸிமம் வந்து செல்லர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆப்ஷன் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்க்கு நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்னா, இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இப்போ இந்த 23,414, 23,454, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 23,277, ஸோ 246 மேலே போச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு 2-3 ப்ரைஸ் உண்டு. ஸோ இந்த 516, 604, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ரைட்டர்ஸ் எல்லாமே எந்தெந்த ப்ரீமியமில் நமக்கு வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எப்போவுமே வந்து ஐடிஎம் ஆப்ஷனில் வந்து ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஐடிஎம் வந்து அங்கே வந்து நமக்கு இது இருக்காது, டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஓடிஎம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஓடிஎம் ஆப்ஷனில் வந்து அதிகமான ரைட்டர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஓடிஎம் வந்து அங்கே டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், இன்டென்சிக் வேல்யூ இருக்காது ஆப்ஷனுடைய ப்ரீமியமில். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஎம்மில் வந்து ஒன்லி வந்து ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக உள்ளே இருப்பாங்க ஓடிஎம் ஆப்ஷன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓடிஎம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே உள்ள லைன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த 23,414 இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஓடிஎம் கால் ஆர் புட் ரெண்டுமே வந்து எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஓடிஎம் ரைட்டர்ஸ் இருப்பார் இல்லையா, அவர் வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் லைவாக பார்க்கலாம்.
அதே மாதிரி இந்த இதுவும் ஒரு ஓடிஎம் தான், இதுவும் ஒரு ஓடிஎம் தான். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீழே அதேமாரி மார்க்கெட் கீழே வருதுன்னா இதுவும் ஒரு ஓடிஎம், இதுவும் ஒரு ஓடிஎம், இது ஒரு ஓடிஎம். ஓகே, ஸோ கீழே இருக்கக்கூடியது ஒரு ஓடிஎம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட் வரும்போது கீழே மேலே இந்த இடங்கள்லாம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய இப்போ மேலே போகுது அப்படின்னா அப்போ மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கால் இந்த 23,414 இருக்கு இல்லையா, இது ஒரு ஓடிஎம்மோட ரைட்டர்ஸ், கால் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து இவங்க வந்து இந்த கால் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன லாஸஸ் ஏற்படும். ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் அதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது வந்து சிங்கிள் சைடில் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரைட்டர்ஸ், கால் ரைட்டர்ஸ் இருப்பார் இல்லையா, இவர் புட்டும் சேர்ந்து தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஓவராலாக லாஸ் எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறது வந்து அந்த லாஸை வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எந்தெந்த லைனில் எப்படிலாம் போகும்போது அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக இந்த மார்க்கெட் வந்து இங்கங்கே போகும்போது நீங்கள் ஈஸியாக மார்க்கெட்டை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை சேம் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இருக்கக்கூடிய கால், அதாவது இன்றைக்கி ப்ரைஸ் வந்து நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் 23,350. நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டு 23,400 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து அட்தமணியாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அட்தமணியாக 23,400 அப்படிங்கிற கால் ஆர் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டையுமே வச்சு தான் கால்குலேஷன் பண்ணி இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனுக்கு வந்து நம்ம வந்து அப்புறம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து லைவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரேஞ்ச் ஓப்பன் அப்படிங்கிறத விட ஒரு சின்ன கேப் அப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கேப் அப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது 414 அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. 414 ஓப்பன் ஆகும்போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கால் இருக்கு இல்லையா, கால் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, கால் ப்ரீமியம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே ஆக்சுவலாக இந்த இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும். இந்த 127 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும். அப்போ ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகும்போது இது வந்து நமக்கு வந்து அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து காலுக்கு வந்து 182 ரூபா. அப்போ 182 ரூபாய்க்கு இது வந்து போகணும் அப்படின்னா இந்த 127 ரூபாய்க்கு மேலே இந்த இடம் வந்து சஸ்டெயின் ஆகணும் காலில். இண்டெக்ஸ் வந்து அதாவது இண்டெக்ஸ் வந்து இங்கே போகும்போது இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 414க்கு போகும்போது இது 127 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும் கால் வந்து. சரி, கால் வந்து அந்த இடத்துக்கு நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இண்டெக்ஸ் இதில் 414 ஓப்பன் ஆகும்போது மேலே 127 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. இண்டெக்ஸ் வந்து அந்த அடுத்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் 454 இருக்கு இல்லையா, 454க்கு போகும்போது கால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் வந்து அடுத்து இருக்கக்கூடிய 182 ரூபா ப்ரைஸை ரீச் பண்ணும். அப்போ இந்த 182 ரூபா ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னா ரிவர்சல் ஜோன் எதுக்கு கால்க்கு. ஸோ கால்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்றைக்கி க்ளோசிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே 127 ரூபாய்க்கு கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. 115 எவ்வளோ தான் சம்திங் க்ளோசிங். ஸோ 127 ரூபா அப்படிங்கும்போது ஒரு ரிவர்சல் பாயிண்ட், அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் 182. ஸோ இங்கெல்லாம் வந்து இது ரிவர்சல் ஆகும். அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன். ஸோ புட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 182 ரூபா, அது 127 ரூபாய் தாண்டி கீழே வரும்போது இது வந்து 127 ரூபாய்க்கு கீழே வந்துடும். ஓகே, 127 ரூபாய்க்கு கீழே வருதுன்னா இது அடுத்த சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 ரூபா. ஓகே, புட் ஆப்ஷனுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, 23,400 புட் ஆப்ஷன். இது 182 ரூபாய்க்கு போகுதுன்னா இது வந்து 83 ரூபாய்க்கு இது வந்துடும். ஓகே, மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை வந்து இது 182 ரூபாயை டச் பண்ணும்போது இது 83 ரூபாய்க்கு புட் ஆப்ஷன் வரணும். ஓகே, இதுதான் வந்து இந்த இடம். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நேற்றுக்கு அது நடந்தது. அதாவது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த கால் வந்து இந்த இடத்த இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சம்டைமில் சில நேரம் என்ன ஆகும்னா புட்டு வந்து ஓவராக வந்து இங்கே வந்துடும் 85 ரூபா ப்ரைஸ்க்கு வந்துடும். ஓகே, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்போது நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா இது ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் புட்டுக்கு. அப்போ புட்டு வந்து ஃபர்தராக இதுக்கு கீழே உடைக்கான்னு பார்க்கணும். இதுக்கு கீழே உடைச்சி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கால் இருக்கு இல்லையா, கால் வந்து இதை டச் பண்ணிட்டான்னு பார்க்கணும். அதே சேம் டைமில் இண்டெக்ஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த 454 23,454 இதெல்லாம் ரிவர்சல்ஸ் இண்டெக்ஸ்க்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷன் படி தான் இந்த லைனை எல்லாமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரி, இந்த லைன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ நாம் சொன்னது வந்து இது இப்படி தான்
அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் இது மூவ் ஆகுது. ஓகேவா? சரி. ஸோ இந்த லைன் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே வந்து இதோட மிங்கிள் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லெவல்ஸ் முதல்ல நோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 277 ரூபா 95 பைசா, அதாவது 23,277 ரூபா 95 பைசா. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,046 ரூபா. ஓகே, சரி. சேட் சப்போர்ட் வந்து 184 ரூபா 184 ரூபா 50 பைசா. 4 சப்போர்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ 4. அடுத்த சப்போர்ட் வந்து 23,096. ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதுக்காக சொல்கிறேன், கீழெல்லாம் வரும்போது இந்த இடம்லாம் ரிவர்சல் ஆகும். அப்படிங்கும்போது கால் எங்கெல்லாம் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கீழே வரைக்கும் கால்கான லெவல்லாம் இருக்குது. 83, 52, 32 அப்படிங்கிற லெவல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே கீழே வர்றப்போ கால் வந்து கீழே வரும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும். ஸோ ஒரு இந்த மாதிரி ஜோன் இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து இப்போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன்ல, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓகே, அதில் வந்து இப்போ இந்த மாதிரி இடங்களில் வரும்போது ஒரு என்ட்ரி வருது அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் கூட ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, இந்த இடத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. அப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து காலுக்கு வந்து 251 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இந்த இடம் வந்து சரியான என்ட்ரி கொடுக்கல, இதுவும் கொடுக்கல, ஸோ அது மட்டும் நமக்கு என்ட்ரி கொடுக்க அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ சில என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிங்கன்னா அந்த என்ட்ரி வந்து தேவையான என்ட்ரியா இல்லை தேவையில்லையா, ஸோ எந்த இடத்துல எடுத்தால் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ரைட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சரி. மேலே இருக்கக்கூடிய நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன், அப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சப்போர்ட் லெவல் சொல்லிட்டேன் இல்லையா? சப்போர்ட் 4 சப்போர்ட் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 414. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 414 ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 454, 23 454, 516. அப்புறம் வந்து மூணாவது ரெசிஸ்டன்ஸு, ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் வந்து 600. ஓகே, 23,600. இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இங்கே, ஏன்னா இப்போ ஒருவேளை ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆகி பெரிய ஒரு 200 பாயிண்ட் கேப்பப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வரைக்கும் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இங்கேயும் ஓப்பன் ஆகலாம். எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ புட்டு எங்கே ஓப்பன் ஆகுது, கால் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த 4மே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான இதை பார்த்துடலாம் நம்ம. ஓகே, ஸோ சப்போர்ட் 1 32 ரூபா, அடுத்து வந்து 52 ரூபா 20 பைசா. ஓகே, ஸோ 83 ரூபா, அடுத்து வந்து 127 ரூபாங்கிறது வந்து ஒரு லெவல். ஸோ 127 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா இந்த இடமெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், 127 ரூபாய்க்கு கீழே வருதுன்னா இதெல்லாம் சப்போர்ட் இந்த ஆப்ஷனுக்கு. ஓகே, ஓகே. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய 182 ரூபா, அடுத்து வந்து 257 ரூபா. அதான் மார்க்கெட் வந்து 127 ரூபாய் சென்டராக வச்சுக்கோங்க. 127 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 127 ரூபாய்க்கு கீழே இருக்குன்னா கீழே இருக்க இடம் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே, அதே தான் சேம் புட்டுக்கு. ஸோ புட்டும் வந்து அதே தான் 127 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 136 ரூபாய்க்கு எவ்வளோ க்ளோசிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே வரும்போது புட்டு கீழே வந்து இதை கட் பண்ணணும். அதை 127 ரூபாய் கட் பண்ணிச்சுன்னா அப்போ கால் வந்து மேலே இருக்குன்னு அர்த்தம். அப்போ காலுக்கான லெவல் வந்து 127 தான். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 182, 251. கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து 83 ரூபா. ஓகே, 83 ஒன்று, அடுத்து வந்து நமக்கு வந்து 52, அடுத்து வந்து 32 ரூபா 25 காசு. ஸோ இதுதான் நாளைக்கு இண்டெக்ஸ், அதாவது என்னென்னா நிஃப்டி 15 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி
ஆப்ஷன் ப்ரீமியம், அதாவது ப்ரீமியம் கால்குலேஷன் வச்சு நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ ப்ரீமியத்தை வச்சு நம்ம வந்து ப்ரீமியத்துக்கான லெவல் நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ப்ரீமியம் வச்சு கால்குலேஷன் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ்க்கான லெவல் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சரி. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் நான் வந்து போஸ்ட் பண்ணணுங்கிற எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.